வணக்கம் யூஸ். இன்னைக்கான வீடியோ என்ன பண்ணிங்கன்னா உருள் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேற்று இன்னிங்ஸ் ஆனது நம்ம வச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆனது அப்படி தான் சொன்னோம். வேறு லெவல் பேட்டிங்க. நல்ல ஒரு பிளேயர் அப்படி தான் சொன்னோம். போன வருஷம் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மிட் சீசனே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக அறிவிச்சாங்க. அதுக்கு வந்து வன்ஸ்பேடி பால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் உருள் பட்டேல். வந்தோடனே கேகே மேட்ச் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுத்தாரு. சூப்பராக யூஸ் பண்ணி ஆடினார் அப்படி தான் சொன்ன கொடுத்தோடனே அப்புறம் அடுத்த மேட்ச்சு டக் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் என்ன மேட்ச் வேணா சூப்பராக ஆடினார் அப்படி தான் சொன்னோம். இந்த சீசனே ஃபஸ்ட்டு ஐபிஎல்லே வாய்ப்பு கொடுப்பான்னு நினச்சோம். பட் ஆனால் வாய்ப்பு தரல. நான் வந்து டீமை பேட்டிங் அந்த இருக்கிறனால வாய்ப்பு கொடுக்கல. ஸோ நான் வந்து டீம் பொறுத்தவரைக்கும் ஆயுஷ் மாத்திரைக்கிறனால உருள் பட்டேல் வாய்ப்பு தரல. அதை ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்திரை ரூல் வந்தாங்கனால உருள் பட்டேல் திரும்ப கொண்டு வந்துருவாங்க 1 ஸ்பாட்டில். கொடுத்த வாய்ப்பை நெட்டு எப்படி காட்டணுமோ அப்படி காட்டினார். குறிப்பாக ஆவேஷ் கான் ஒரு இந்தியன் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு தான் சொன்னோம். அவர் ஓவரை போட்டு போன்ட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் அடிக்காரு அப்படி தான் சொன்னோம். அந்த ஓவருக்கு போட்டு கிழிச்சிட்டார் ரொம்ப சொன்னோம். அப்புறம் ஸ்பின்னர்ஸை போட்டு காட்டிட்டார் அப்படி தான் சொன்னோம். வேறு லெவல் பேட்டிங். அப்பா ஒரு சைடு ருத்ராஜ் வந்து அப்படியே ஸ்ட்ரைக்கு குறுக்கு அவர் அடிச்சுக்கிட்டே இருந்தார். போட்டு போன்ட்டார் 4-6 போட்டு கிழிச்சிட்டாரு. அதிகமாக 6 டீல் பண்ண பண்ணிட்டு வேறு லெவலில் இருந்தோம். செம்மையான ஒரு ஷாட்ஸ்லாம் வச்சாரு. வேறு லெவல் பேட்டிங் அப்படி தான் சொன்னோம். தரமான இன்னிங்ஸ் செம்மையானார். கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் இருக்குதான் மாற்ற கட்டே இல்லை. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உருள் பட்டேல் ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேனாக இந்த இந்தியன் கிரிக்கெட்லேயே வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மாற்ற கருத்து கிடையாது. கண்டிப்பாக கூடிய ஒரு இந்திய கால வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஃபைன் கிடச்சிருக்காரு அப்படி தான் சொன்னோம். ஆயுஷ் மாத்திரை உருள் பட்டேல் 2 பெஸ்ட்டு ஃபைன் கிடச்சிருக்காங்க அப்படி தான் சொன்னோம். பார்ப்போம் என்ன பொண்ணு இன்னும் ஒரு சீசன் உருள் பட்டேல் ஆடுவார். மெகா ஆக்ஷன் எப்படி போகுது தான். ஓகே. ஆனால் செம்மையானாங்க. எக்ஸ்ட்ரானே ஒரு பேட்டிங் இருக்குது. கண்டிப்பாக உருள் பட்டேல் அது மாற்ற கட்டு கிடையாது. அவுட்ஸ்டாண்டே விளாட்றாரு. அது சூப்பரான இது அப்படின்னு சொன்னோம். ஸோ உருள் பட்டேல் வேறு ஏதாவது இன்னிங்ஸு கண்டிப்பாக யாருக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காம சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃப்யூச்சர் காலம் இருக்குது. அது மாற்ற கட்டில. ஏன்னா அப்படியான அப்படிதான் சொன்னோம். போன சீசனே ஒரு சூப்பரான பேட்டிங் ஆனார் அப்படிதான் சொன்னால் 30 ரன்ஸ் கிட்ட 30+ ரன்ஸ் தான் ஆச்சாரு. 2 மேட்சாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டக் அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஆனால் பக்காவான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். இந்த சீசன் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் உருள் பட்டேல் கொடுத்துருக்காருன்னா மாற்ற கட்டு கிடையாது. சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. கண்டிப்பாக அடுத்த அப்புறம் 3 மேட்ச் இருக்குது சிஎஸ்கேக்கு. அதில் எப்படி பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக உருள் பட்டேலுக்கும் இந்திய ஃபியூச்சர் இருக்குது அப்படி சொன்னோம். மேபி கூடிய மேபி இந்தியன் குவாலிஃபைக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குது பார்ப்போம். யாருக்கா உருள் பட்டேல் பேட்டிங் நேற்று ஜெயிப்பாங்க ரசிச்சிங்க. யாருன்னா உருள் பட்டேல் பேட்டிங்கை அப்படி கொண்டா நீங்கள் என்ன விசிறு பறச்சு ஜெயிப்பாங்க தவிர மாற்றக்கட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கு. யாருக்கா பேட்டிங்னு மறக்காம சொல்லுங்கள். சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு உருள் பட்டேல் ஒரு மெயின் ரீசன் அப்படி சொன்னோம். கண்டிப்பாக வட்டம் அடிக்கனா சிஎஸ்கே என்ன நிலைமையிலேருந்து தெரியாது. பட் ஆனால் 180+ ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கு உருள் பட்டேல் ஒரு மெயின் ரீசன். மாற்ற கட்டு கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நல்லா போட்டு பார்ப்போம். அடுத்த மேட்சஸில் உருள் பட்டேல் எப்படி ஆடலாம் போய் பார்ப்போம். யாரா சேப்பாங்க ரசிச்சிங்க உருள் பட்டேல் ஒரு இன்னிங்ஸை மறக்காம சொன்னீங்க. ஸோ வீடியோ பிடிச்சி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.